வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக தவேக கூட்டணி இணைவது உறுதிதான். வெளியான தகவலால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. தவேகவின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்று அதிமுகவில் இருந்து விலகி தவேகவில் இணையக்கூடிய நிகழ்வு பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது தவேகவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். திமுகவிற்கு எதிராக அதிமுக கடந்த 50 ஆண்டுகளாக செயல்பட்டது. தற்பொழுது மீண்டும் அதிமுகவிற்கு கூடுதலான ஒரு பக்கபலமாக நாங்கள் எப்பொழுதுமே நிற்போம். முதல்வர் விஜய் அவர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவேகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எதிர்காலத்தில் சம்மதம் தெரிவித்துவிட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்கின்ற அங்கீகாரம் எப்பொழுதுமே இருக்கும். துணை முதல்வர் பதவியோ அமைச்சர் பதவியோ அல்லது அவர்கள் கேட்கின்ற பதவியோ மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியான ஒட்டுமொத்தமான பங்களிப்பை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து பல முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், 5 எம்எல்ஏக்கள் என்று ராஜினாமா செய்து தவேகவின் பக்கம் படையெடுத்து வருகிறார்கள். சுமார் 50,000த்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த வாரம் மட்டுமே தவேகவில் இணைந்துள்ளனர். தவேகவின் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை சுமார் 2.5 கோடியை தாண்டியுள்ளது என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் அதிமுகவின் கள நிலவரம் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் செயல்படுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அதிமுகவில் நிலவி வருகிறது. திமுகவுடன் கூட்டணி வைத்து விஜய் அவர்களை எதிர்ப்பது ஒரு அரசியல் கிடையாது. 50 ஆண்டுகளாக திமுகவுடன் எதிரியாகவும் பகைமையாகவும் இருந்துவிட்டு புதிதாக விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் இதுவரைக்கும் திமுகவை எதிர்ப்பது போல மக்களிடம் நாடகமாடியது அதிமுக என்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க நேரிடும். அதை எப்படியாவது நாம் நிறைவேற்றிவிடக்கூடாது. தவேகவின் பக்கம் இணைந்தாவது விஜய் அவர்களது பேச்சையோ அல்லது ஆதரவுகளையோ கொடுத்து திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் அதிமுகவின் உண்மையான கொள்கைகள், எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த கொள்கைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். ஆனால் திமுகவுடன் கூட்டணி வைத்து விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கினால் இதுவரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒற்றுமையாகத்தான் இருந்தது என்று மக்கள் முடிவெடுத்து திமுகவையும் அதிமுகவையும் தோல்வியை தழுவிப்பார்கள். எதிர்காலத்தில் இது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒன்று தனித்து போட்டியிட வேண்டும், இல்லை என்றால் தவேகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.